கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லோன் உல்ஃப் ரேங்க்டு தான் கைஸ் பார்க்க போறோம். இவருங்க தரமா இது பாருங்க. நம்ம இந்த ரேங்க்டுல நம்ம ஜெயிக்க போறோம் கைஸ். கிட்டத்தட்ட எத்தனை ரவுண்டுன்னு நம்மளுக்கு தெரியாது, டைம் பொறுத்து தான் இருக்கும். வாங்க போலாம். ஒத்தால தான் கைஸ் போறோம், ஒத்தால தான் போறோம். ரெட்டால போனா இழுத்து அடிக்கிறாங்க கைஸ், மடக்கி என்னத்தான் பண்றது. பக்கத்துல இருக்காங்க பாட்டா கூட இருக்கலாம், திடீர்னு எலிமினேட்டா கூட இருக்கலாம், திடீர்னு அதுக்கு வேறு ஸ்கோர் ஏதாவது குறைப்பாங்களா என்னன்னு தெரியாது, எங்கே பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு கூட தெரியாது. கிட்டத்தட்ட நான் வந்து இது வரைக்கும் எத்தனை மேட்ச் விளாட்னேன்னு எனக்கு கூட தெரியாது, அத்தனை மேட்ச் விளாட்னேன் கைஸ். சரி வாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் கைஸ். என்னதுரா இது எதையும் ஒருத்த தந்துட்டான். டிடி இது வச்சு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். வச்சுக்கோ புடு. வச்சுக்கோ டேய் செத்துட்டேன். அவனுக்கு எவ்வளோ இருக்குது கைஸ்? பெயின் தலை வச்சுக்கினே எப்படி வேகமாக நவுறான் டேய். வேகமாக நவுற மாதிரி தான் சீனு தான் காட்டுறான் போல கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இழுத்து அவனோட தலையிலே அடிக்க போகிறோம். அது எப்படி என்றால் இந்த ட்ரிக்கில் பார்த்துக்கோங்க கைஸ். இழுத்து தலையில ஊன் ஷாட் வச்சு கொலை பண்ணணும். அது எப்படி வென்றால் இப்போ பாருங்க, வேகமாக போகணுமா, கீழே இறங்கணுமா, இழுப்பான் அவன் நாய்க்குட்டி ஆட்டு டிடி கீஸ். நம்ம இழுக்கிறதுக்குள்ளேயே அவன் இழுத்துறான், அதெல்லாம் கணக்கில்ல கீஸ். கிங்கா எஃப்எஃப் மேக்ஸ் கிங்கா ஒய்யால கீஸ், ஃப்ரீ ஃபயர் கிங்குன்னு அவனே சொல்கிறான் கீஸ். கீஸ் இவங்கிட்ட மாட்டினா கைமா தான் போல கைஸ். இது வேறு நம்மளால் விளையாட முடியாது ஒழுங்கா. இந்த மாதிரி இருந்தா இது சின்ன பாட்டு நம்மளவே இருந்தாலே பரவாயில்ல, அடிச்சிடலாம். இந்த மாதிரி சூப்பர் பசங்களாக இருந்தால் எப்படா அடிப்பாங்க போட்டு எங்கே இருந்தோ அடிக்கிறான். வலிடா வாடா ஏறும் கைஸ். சொல்லிட்டேன் நம்ம கேம் விட்டு போகிறது நிஜம்தான். இதோ வெளில போயிட்டான். ஆப்ஸோ தினின்னு வாயில் சொறி விட்டுருவான் போல. வெளியே வந்துட்டோம். ஐயோ எவ்வளோ குறைஞ்சதுன்னே தெரியலையே. அதே 12 இருக்குது கைஸ். ஜஸ்ட்டு வாங்க போகலாம். அந்த பெயின் மூஞ்சால தான் எல்லாமே ஆச்சு. சரி வாங்க, இதெல்லாம் ஆட்டம் கணக்கில் கைஸ். இந்த ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஆட்டம் மட்டும் கணக்கில். ஆப்ஸோ தினின்னு வாயில் சொறி விட்டுருவான் போல எதாவது எடுத்து. வாங்க, எனக்கு எப்படி விளையாடணுன்னு கூட தெரியாது கைஸ். வாங்க பார்க்கலாம். ஹெட்ஷாட்லாம் வைக்க கூட தெரியாது. இதோ இந்த கட்டை நல்லா வச்சுக்கினேன். பார்க்கலாம் வைக்க முடியுமா வைக்க முடியாதான்னு. வேகமா எவனுமே இல்லையா? எவன்டா கைஸ்? யாரு கைஸ் அவன்? தரமான பிளேயராக இருப்பான் அவன். ஆப்சோட்டின் பின்னாடியிலேருந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டான். அது கொஞ்சம் கேப்லேருந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டான் நம்மளை. இப்படி கைஸ் அதே கத்தி அதே நெருப்பு இது. ஓகே பார்க்கலாமா இப்போ எவ்வளோ யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க கைஸ், செட்டிங்ஸை மாற்றலைன்னா இப்படி தான் கைஸ் ஆகும், இல்லைனா இப்படி தான் ஆகும். செட்டிங்ஸை மாற்றலைன்னா வாங்கி இதுதான் இப்போ நிலைமை. சாவு இப்போ துடிக்க நீ எப்படி சாவன்னு பார்த்துக்கோ. வச்சுக்கோ சாவு. ரெடி கைஸ், தரமா செஞ்சுட்டோம்மா அவரை. இப்படி தான் கைஸ் அடிக்கலாம். எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. நான் இப்படி அடித்தேன்னா எனக்கே ஞாபகம் இல்லை. இழுத்து போட்டு மெதின்னு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் போட்டு மிதிக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி மிதிக்கிறதுன்னு. திருப்பி அவனை இழுத்து போட்டு ஹெட்ஷாட் விட்டேங்க ஈஸி. என்னாலே நம்ப முடியல. நானே ஒரு பிளாட்டு பிளேயரு, நானே ஹெட்ஷாட் விட்டேன். என்னாலே நம்ப முடியல. சரி நம்ம போகலாம் வாங்க. ஐயா இது மேலே ஏறணுமா? பயம் வேண்டாவா? எந்த பக்கத்தில் இருந்துடா இழுக்கிற டேய் பாட்டே? இப்படிதான் கைஸ் அடிக்கணும். என்னடா இது ஒரு அடியில் நொறுங்கிடுச்சு. ஏய் அதை வச்சு தலையில் இருந்ததுல பல்ப்பு மாதிரி அதை வச்சுன்னு ஒரு அடி தான் அடிச்சேன். அது மாதுரா பவர்னு நினைக்கிறேன்.
மாதுராவோட அந்த பச்சிலும் கண் அப்படியே இருந்தது. வாங்க பச்சிலும் கண் வாங்க கைஸ். ஆடா பாட்டு குட்டிங்களா ஜெட்டியை போடலீங்க நாங்கள் ஒய்யால இப்படிதாங்க கைஸ் சொல்லுங்க. அதனால தாங்க கைஸ் இப்படிதான் எல்லாரும் நாக் அவுட் அடிக்கணும். எல்லாரும் கற்று வச்சுக்கோங்க. ஆப் சோத்தின்னு கற்றுவோம். நம்ம தான் கற்றுவோம். அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை. வாங்க வாங்க இதை வச்சுன்னு மட்டும் விளையாடுங்க கைஸ். இது கிடைக்கலன்னா இந்த தூக்கி போட்டால் அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகும்ல அது மட்டும் வச்சு விளையாடுங்க. இந்த 2 வச்சு விளையாடினாலே போதும். நெக்ஸ்ட்டு இந்த நிஞ்சா பிளேடு, நெக்ஸ்ட்டு இந்த கட்டானாவா என்னதுன்னே தெரில. இதை வச்சு விளையாடணும். இது வச்சுன்னு விளையாடினாலே நீங்கள் ஃபுல் பாஸ் ஆயிடலாம் கைஸ் ஆட்டத்தில். இப்படிதான் கைஸ் ட்ரை பண்ணுங்க. இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக போயா வாங்கிடலாம் கைஸ். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச்சில் மட்டும்தான் கைஸ். நீங்கள் வேறு ஏதாவது மேட்ச்சில் போய் ஒர்க் ஆகலைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை. சரி வாங்க வேகமாக போகலாம். தரமாக விளையாடுறோம்ல கைஸ். ஒரு ப்ரோ பிளேயர் ஆட்டம். என்னடா இது எது காட்டுது வாடா. பார்த்தீங்களா கைஸ் இது கைஸ் வேறு லெவலு. இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை பார்த்துட்டு தெரிஞ்சாலே நீங்கள் 1000 வாட்டி இல்லை கைஸ் 2000 வாட்டி போய் வாங்கலாம். வாங்க வாங்க இது தெரிஞ்சுக்கோங்க கைஸ். இது மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதும் நீங்கள். சரி வாங்க இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்மளோடது 13 இருக்குது. இப்போது நம்மளோடது 13லேருந்து பாருங்கள் டோட்டல் வந்து என்ன தராது டோட்டல் மேட்ச் கவுண்ட். எத்தனைடா விளையாடினேன்? நான் விளையாடின கவுண்ட் கைஸ் 36 மேட்ச் விளையாடிருக்கேன் கைஸ். நான் தரம் தான் வேறு லெவல் தான் கைஸ். அது நம்மளுக்கு பரவாயில்ல. அத்தனை மேட்ச் கஷ்டப்பட்டு விளையாடி இவ்வளோ அசிங்க பிடிச்ச பாயிண்ட் தான் கிடச்சிருக்கு. சரி வாங்க நம்ம செகண்ட் ஆச்சு அடிக்கணும் கைஸ். லோன் உல்ஃபில் எல்லாம் நம்மள வேஸ்ட்டு கைஸ். சரி வாங்க கஷ்டப்பட்டு விளையாடணும். இஷ்டப்பட்டு போகிறோம். வாங்க வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை நான் வந்து சொல்கிறேன் கைஸ். நான் 20 வச்சுட்டு தான் நான் தூங்குவேன் கைஸ். ஓகேவா கைஸ்? 20 அடிச்சுட்டு தான் வாங்க. 20 அடிக்கலைன்னா என்ன பண்ணுறது தெரில கைஸ். அதெல்லாம் விடுங்க. ஏன் தெரியுமா நம்ம வரல பாட்டுக்கிட்டி யாரா அவங்க மொட்டை தலையாடி காட்டுங்கடா. அந்த யாரா மொட்டை பழனி கட்டி நீ தானே அது கெய்ஸ்? யாரு கைஸ் இவன்? சின்ன ஃபியூல் கேனை வச்சு நம்ம கதையை முடிச்சிட்டான். ஏதோ இதான் கைஸ் நான் சொன்னேன் நருட்டோ. செத்த போயிட்டாங்க. யாரா நீ? நம்ம போயா வாங்கிட்டோம். ஓசி போயா நம்ம வாங்கிவிட்டோம். ஓசி போயா நம்ம வாங்கி விட்டோம். ஏ ஓசி போயா வாங்கி ஓசி போயா வாங்கிட்டோம். போட்டு ஓசிலே ஒரு ஸ்டார் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. வாங்க ஓசி போயா வாங்கி விட்டோம். வாங்க நம்ம இன்னொரு மேட்ச் போகலாம். திருப்பியும் ஒரு ஓசி போயா வாங்கலாம் கைஸ். ஏசி ஆட்டினா நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் கைஸ் போயாவே. ஆன்லைன் இன்டீம் நான் கைஸ் இது நான் இதை கேட்கவே இல்லை. அதே காட்டுது. வாங்க இந்த மாதிரி பாட்டு பசங்க இருந்தால் நல்லா இருக்கும் கைஸ். மொட்டை தலையை நம்மளுக்கு கில் வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டார் தருவேன்னு சொன்னான் பேர். அதுதான் கைஸ் இழுத்து அடித்து செத்து போய் நம்ம ஒரு ஸ்டார் ஓசியில் தந்தா பாருங்க. பெரிய மனசு கைஸ் அவனுக்கு. ராட்சச மனசு அவருக்கு. வாங்க நம்ம பாடி போனோம். என்னடா எவனையா காணோம்? டீ கேஸ் ஒருவேளை எம்டி கிரவுண்டில் விட்டாங்களா நம்மள அலைய விடுன்னு சொல்லி. அப்படி வரீங்களா சாவு? இது நம்மளுக்கு தெரியாதா இந்த மேட்ருலாம்? அதுதான் இவர் கம்பளி பூச்சி போட்டோன்னா நம்ம ஸ்டிஃபாக ஒரு இடத்துல நிற்போங்க ஈஸ். அப்போ அடிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் நம்ம அதை விட ஸ்டிஃபாச்சே ஈர்த்து போட்டு மெதி தான். வாங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அந்த பவர் வச்சு உங்களை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னா அவன் தலையை மட்டும்
இவ்வளோ நம்மளோட தலை வரைக்கும் எய்ம் வச்சு இப்படி அடிக்கணும். அதாவது இப்படி தூக்கி வச்சுக்கணும் கைஸ். நம்ம தலை லெவலுக்கு அனிஸ்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி அடித்தாலே போதும் கைஸ், நீங்கள் ஒரு போயா வாங்கிடலாம். ஓசிலேயே விக்ட்ரி. அட கெட்டி. இதோ கைஸ் சொன்னல ஓசிலையும் வாங்கினீங்களா, இதான் கைஸ் 2 விக்ட்ரி. இதாலேயே ஓசியில் வாங்கிடலாம் கைஸ். நான் சொல்கிற ட்ரிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க கைஸ். ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ், அதாவது விடிஜி சொல்கிற மாரி ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸு. வாங்க வாங்க வேகமாக போகலாம். நாங்கள் வந்தால் வெடிகுண்டே வாங்க கைஸ். டி எங்கடா இழுக்கிறேன், நான் எப்படா வருவேன். சரி அப்படியே இழுத்துட்டு போகிறான் போல. பாவடா செத்த பையில. எப்படியோ கைஸ் 3 மேட்ச் விக்ட்ரி. நாங்கள் வந்தா வெடிகுண்டே வாங்கி. நம்மளோட 2 அற்புத விஞ்ஞான பொருள்கள் கிடச்சிருச்சு நம்ம கைக்கு. வாங்க இதை வச்சுனே தைத்தக்குன்னு ஆட வேண்டியது தான். வாங்க ஆப்சோத்தினி பவரும் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அது கண்ணு மட்டும் வச்சா பார்த்தாதாடா ஆப்சோட்டினின்னு சொல்லியிருக்கீங்க. எவனோ யூஸ் பண்ணுவான் பாருங்களேன் இப்போ ஆப்சோட்டினின்னு. இதோ இந்த ஓரத்துல இருந்து தாண்டா அடிச்சான் ஒரு பையன். எங்கடா இருக்கு பையா? இந்த பாய் வா 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 இதுக்குள்ளே வாங்க. அதுதான் ஏண்டா தேவை செத்து போட பாட்டுக்குட்டி வாங்கி. இந்த பாட்டுக்குட்டி தான் நம்மளுக்கு எதிரியாக வந்து 2 வாட்டி வந்தாங்க ஈஸ். 2 வாட்டியா? இல்லை கீஸ், எனக்கு 2 வாட்டி வந்தான். 36 டைம்ஸ் விளாட்னல்ல அப்போ வந்தாங்க ஈஸ். வாங்க இன்னும் 1 வாட்டி அடித்தா போதும் போயா. ரூட்டு கடவுளே ஐயோப்பா இப்படி அடிப்பியாடா கிங்க. ஆப்சோத்தினி கைஸ், ஆப்சோத்தினி கைஸ். நம்ம இந்த கத்தி வாங்கினதுலேருந்தே 1 டாப் தான் அடிச்சுன்னு இருக்கோம். வாங்க இந்த கத்தியோட ஸ்கில்லு வாங்கினதுலேருந்தே ஹெட்ஷாட் தான் வாங்குகிறோம். அடுத்தவங்க கிட்டுங்கல்ல நம்ம தான் கொடுக்குறோமே ஹெட்ஷாட்டு மோஸ்டா. பா 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 பாடா குட்டி நாயே. மணிலுங்க என்ன காட்டு எப்பரா க்ளோவுக்குள்ள இருந்து வெளில வந்த டி ஹேக்கர் எஸ்கேவா இங்கே எஸ்கேவா டி நல்லாவே இருக்க மாட்டேன். நீ க்ளோவில் கூட இருந்து வெளில வர. எனக்கு இன்டர்நெட்டு கூட ப்ராப்ளம் இல்லையாடா, எப்படி நான் வந்த நீ? சரி கைஸ் நம்ம ஒரு ஹேக் போட வேண்டியது தான். ஹேக்குன்னா ஹேக்கெலாம் இல்லை, ஏறி ஓட வேண்டியது தான். அதுதான் ஹேக். அப்படியே அவனை கன்ஃபியூஸ் பண்ணி அடிக்கிறோம் பாருங்க, அதுதான் ஹேக். எப்படி தெரியுமா? இதுதான் கைஸ் ஹேக். இதுதான் ஹேக். இதுதான் ஹேக். வாயில வருது கைஸ் அவனை பார்க்கும்போது. நீங்கள் அப்படியே வரலன்னா இந்த ஷார்க்கு பவரும் இதுவும் எடுத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறோம். நீங்கள் 3 மேட்ச்சில் தோத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இந்த பவர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். இதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிடலாம். நான் அப்போவே யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த பையன் அடிக்க மாட்டான்னு நினச்சேன். அந்த பையன் தூக்கி போட்டு மிதிக்கிறான். அடாது அதுதான் கைஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, போயா வாங்கிடுவீங்க பக்கா மாசா. பாருங்க கைஸ் 15க்கு வந்துட்டோமா. இதான் கைஸ் இந்த ஒரு சிம்பிள் ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் கைஸ். போயா தான் கைஸ். கைஸ் இப்போ நம்மளுக்கு ஓசியில் இது தந்திருப்பாங்க கைஸ். நானே இப்போ தான் கைஸ் பார்த்தேன்.
இல்லை ஏதோ ஒரு ஓசியில் கிடச்சிது. இது பாருங்க கைஸ், இது 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 இதெல்லாம் ஓசியில் கிடச்சிது கைஸ் நம்மளுக்கு. இந்த லைன் இதெல்லாம் ஓசியில் கிடச்சிது கைஸ் நம்மளுக்கு. நீங்களும் வந்து லாகின் பண்ணிங்கன்னா நீங்கள் பாருங்கள் கைஸ் ஓசிலே கிடைக்கும். இங்கே பாருங்கள், பொய் சொல்லல கைஸ், நிறைய பேர் ஓசியில் கிடச்சிக்குது. இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னுதாரணமாக எல்லாரும் வச்சுக்கோங்க கைஸ். அந்த கேரக்டரு இந்த பாட்டு பசங்க பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல, ஆஃப்லைன் பசங்க. வாங்க போகலாம். இதாங்க கைஸ் கடைசி மேட்ச், நம்ம இந்த வீடியோவோட கடைசி மேட்ச். வாங்க கைஸ். டே ஹெட்செட் விட்டுணும்டா கடவுளே. வந்துடுவாங்க கைஸ், தலைவலியோடு இந்த மேட்ச்குள்ளே வந்துடுவாங்க கைஸ். வாங்க, ஜெயிச்சிடுவோமா தோத்துடுவோமா அந்த பயத்தோடையே இருக்கிறோம் கைஸ். இப்போது பாருங்க, இந்த மாஸ்க் பார்க்கும்போதே எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது கைஸ். அப்படியே ஏதோ சைக்கோ கில்லரோட மாஸ்க் மாதிரியே இருக்குது. அந்த பாதி எலும்பு ஏதோ எக்ஸ் போட்டதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு. வாங்க வேகம் 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 வேகம், நாங்கள் வந்தா வெடிகுண்டே. ஏய் பாட்டு குட்டி கேஸ் இப்படி கேஸ் அடிச்சாங்க கேமிங்கா. டேய் ஜெட்டு பையா, உனக்கு படிக்க தெரியாதாடா? ஈயை தூக்கிட்டு ஐ போடணும்டா. கேஸ் உனக்கு படிக்க தெரியாது போல கேஸ், படிப்பு வழக்கெல்லாம் வராது போல. கேமிங் ஸ்பெல்லிங் கூட தப்பாக போட்டிருக்கான், ஈ போட்டிருக்கான் அவன். கேம் போட்டு இங்கு போட்டிருக்கான். அங்கே ஒய்யால கேமிங்னு போடணும்டா, படிப்பு வரலையாடா உனக்கு? டேய் ஜெட்டியே, எங்கே 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 முரட்டுத்தனமாக இருப்பானே ஆளு. த்ரோ 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 எஸ்கே, த்ரோ 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 எஸ்கே. மூட்டு போ வேலை தான். இழுக்கிறான்டா ஜவு மிட்டாய் மாதிரி இழுக்கிறான்டா. எங்கடா சாவிட என்ன இதே செட் தானே விட்டேன். சரி ஆப்சோத்ரின்னு கை இழுக்கிற மாத்திப்பியான். நாங்கள் இதுதான் கைஸ் நம்ம ஐயனார் வேட்டுக்கத்தியோட சூப்பர் நேச்சுரல் பவர் கைஸ். வாங்க வாங்க, இந்த படிப்பு வழக்க வராதவனை ஹெட்சாட் விட்டாச்சு. வாங்க கணக்கு எடுத்து ஹெட்சாட் விடுவாங்க கைஸ், சாதா ஹெட்சாட் இல்லை. நாங்கள் வந்தா வெடிகுண்டு சரவேடி சாவிடா பாட்டுக்குட்டி. நம்ம உடம்புல கூட தீ எறியுது தராங்க கைஸ். இதுதான் கைஸ் அந்த மாஸ்க் பார்க்கறதுக்கு தரமாக இருக்குது. இந்த மாதிரி கில் அடிச்சுட்டு அவன் மாஸ்க்கை பார்க்கும்போது இருக்கிற சுகம் இருக்கு வேறு லெவல் கைஸ். இந்த மாஸ்க் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், தரமாக இருக்குது கைஸ். இந்த மாஸ்க்கை பார்க்கும் போதெல்லாம் ஒரு புத்தூர் நோச்சி வருது கைஸ், புத்தூர் நோச்சி வருது. வாங்க வாடா பாட்டுக்குட்டி என் ஏட்டுக்குட்டி, ஏட்டு வாடா ஏட்டு என் செல்ல குட்டி. பாட்டு நீ பாட்டு வதெல்லாம் ஏட்டு சாவிடா. அப்படி கைஸ் வச்சாட்டா தரமா சம்பவமா தான் என்ன வைக்கிறான். நம்மளுக்கு என்ன தந்தாலும் ஓகே தான். இந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு பழக்கம் கைஸ். இந்த ஜெட்டி பையன் என்ன தந்தா கூட ஹெட்சாட் விட்டுருவோம். ஹெட்சாட்டோ ஷாட்டோ எதையோ ஒன்று விட்டு போட்டு தள்ளிட்டு போய் நேர்ப்பாங்க கைஸ். இதான் நம்ம ஐயனார் வேட்டுக்குட்டியோட ஸ்பெஷல். ஒரு பந்தோட மேடி. வா 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 சத்து போயலாம். தீ புடியடா உடம்பு வேலைதான் கைஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கிளியர் ஹெட்ஷாட் ஆகிடும் கைஸ். உங்களுக்கு பக்கா கிளியர் அந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எங்களுக்கு போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னா ஹெட்சாட்டு ஈஸியாக உங்களால் வைக்க முடிஞ்சதுன்னா ஆனாலும் வைக்கணும் கைஸ் சப்ஸ்கிரைபு. நீங்கள் என்னத்தான் பண்ணாலும் ஆப்சோத்ரி நீ பாட்டே சாவு. ஆனால் பாட்டு பசங்க ட்ரை பண்ணி பார்க்காதீங்க கைஸ். ஒரு ப்ரோ பிளேயராக இருந்தால் ட்ரை பண்ணுங்க கைஸ். ப்ரோ பிளேயராக இருந்தால் நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் சப்ஸ்கிரைப் மட்டும் தூக்கி விடுங்க கைஸ். அதனால தான் நீங்கள் ஒரு பாட்டாக இருந்தால் லைக்கை தூக்கி விடுங்க. அதனால தான் யார் அதிகமாக இதுன்னு நம்மளும் பார்க்கலாம் கைஸ். சரி பை கைஸ், நம்ம அப்புறம் பார்க்கலாம்.